மக்களே வாங்க, கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பண்டம் ஒன்று பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்களா, பொரி உருண்டை. நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக பொரி வர மிச்சமாக இருந்துச்சு. அதனால் என்ன செஞ்சாச்சு, கருப்பட்டி பாலை வந்து காய்ச்சி அப்படியே உருண்டை பிடிச்சாச்சுங்க. கருப்பட்டி பாலை வந்துட்டு நம்ம பாகு பதம் எப்படின்னா, கல் பாகு பதம் வர்றது வரைக்கும் அதை காய்ச்சிட்டு அப்படியே இந்த பொரி வந்துட்டு அமர்த்த போயிருந்தா கூட அதை வறுத்து நீங்கள் வந்துட்டு கிண்டுனீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ பண்ணணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இருந்து வீடியோ எடுத்தேன், பட் இடையில ஏதோ கட் ஆகி போச்சுங்க. அதனால் செய்கிற போது தான் காமிக்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. ஓகேங்களா? இருந்தாலும் யூடியூப்ல எல்லாம் இப்போ நிறைய ரெசிபீஸ் நிறையா இருக்குது. நான் போடுற வீடியோ தான் நீங்கள் பார்த்து செய்ய போகிறீங்கன்றதுக்கு இல்லை, அது ஏதோ உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு நான் செய்கிறத. பட்டு முன்னாடி இல்லாமல் பின்னாடி இல்லாமல் நடுவில் காமிக்கிறன்றது மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்படி தாங்க செய்யணும். பாகு ஃபஸ்ட்டு காய்ச்சணும். நம்ம வந்து தண்ணி வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு அதை ஊற்றி பார்க்கணும். கல் பதம் வர்றதுனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் போட்டு அந்த பாகு வந்துட்டு ரொம்பையும் இருக விடாமல் பார்த்துருக்கணும். பொரி நமத்து போயிருந்தால் பொரியை வந்துட்டு வறுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம், ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு. நான் இப்போ எதுவுமே சேர்க்கல, வெறும் 2 பொருளை வச்சு இதை செஞ்சுருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நீங்களும் பொரி உருண்டை சாப்பிட வாங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.